சரவணனை விட்டுட்டு வேற ஒருத்தன் நல்லவன் கூட நீ வாழ போறன்னு தெரிஞ்சா கூட சரி, இவளோட விதி அவ்வளவுதானே எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக்குவோம். ஆனா இப்ப மாப்பிள்ளன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கால ஒரு அயோக்கியன், அவனை பத்தி நல்லா தெரிஞ்சும் கூட இப்படி மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லது இல்ல பூங்கொடி. படிச்ச பொண்ணு தானே நீ இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கலாமா? வாயை திறந்து ஏதாவது சொல்லுடி. எல்லாத்தையும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அப்புறம் நான் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? சங்கர் அயோக்கியம், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடந்தா என்னோட வாழ்க்கை வீணா போயிடும். இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் தான் சொல்லணும். நீதான் வாயை திறந்து சொல்ல மாட்டியே. சரி, இப்போத சொல்லு. அத நான் சொல்லக்கூடாதுமா, அப்பா சொல்லணும். அவர் எப்படி சொல்லுவாரு? சொல்லுவாருமா.